டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தின் சிறப்பினை பார்ப்போம். நம் நாட்டில் பொதுவாக எந்த ஒரு நல்ல செயலையும் தை மாதத்தில் ஆரம்பிப்பது வழக்கம். இம்மாதத்தில்தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகிறார். உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. தேவர்களின் உலகிற்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் எனும் 6 மாத பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம் என்பதே தை மாதத்தின் பெருமையாகும். அப்போதுதான் பித்ருக்கள் உலகின் கதவும் திறக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதத்தில்தான் அறுவடை செய்யப்படுகிறது. எனவே இது அறுவடை மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. அறுவடையால் மகிழ்ச்சி மிகுந்த மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இம்மாதத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடுகின்றனர். பல்வேறு வழிபாட்டு முறைகளும் இம்மாதத்தில் பின்பற்றப்படுகின்றன. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் தினம், தைப்பூசம், தை அமாவாசை, ரத சப்தமி போன்ற விழாக்களையும் சபலா ஏகாதசி, புத்திரதா ஏகாதசி, பைரவ வழிபாடு, வீரபத்ர வழிபாடு, சாவித்ரி கௌரி விரதம் போன்ற வழிபாட்டு முறைகளும் இம்மாதத்தில் பின்பற்றப்படுகின்றன. ரத சப்தமி மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக கொண்டாடுகின்றனர். தை மாத வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதியானது ரத சப்தமியாக இந்துக்களால் கொண்டாடப்படுகிறது. அன்றைக்குதான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குகின்றார். ரத சப்தமி நாளில் விரதம் மேற்கொள்வோருக்கு உடல் ஆரோக்கியம், நோய் இல்லாமை, புத்திரப்பேறு, நிலையான செல்வம், பகைவர்களை வெல்லும் சக்தி, வெற்றி, தானியம் மற்றும் புண்ணியம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொங்கல் என்பதற்கு பொங்கி வழிதல், பொங்குதல் என்பது பொருள். அதாவது புதிய பானையில் புத்தரிசி இட்டு அரிசியில் இருந்து பால் பொங்கி வழிந்து வரும். அதுபோல தை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போன்று பொங்கி சிறக்கும் என்பது நம்பிக்கை. 2024ஆம் ஆண்டில் ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை துவங்கி ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கல் வரை மொத்தம் 4 நாட்கள் வருகின்றன. எப்பவுமே பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி தான் வரும். ஆனால் இந்த வருடம் ஜனவரி 15ஆம் தேதியே கொண்டாடப்படுகிறது. மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இது இந்திர விழா என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை அல்லது 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் பொங்கல் இடலாம். மாட்டுப் பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஜனவரி 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இந்த நேரம் பொங்கல் வைக்கலாம். தைப்பொங்கல் செழிப்பை குறிக்கிறது. மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து புது ஆடைகள் அணிந்து சூரிய பகவானை வழிபடுவார்கள். உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தைப்பொங்கல் மிக முக்கியமான நாள். கிராமப்புறங்களில் மக்கள் இந்த தைப்பொங்கலை திறந்த வெளியில் அல்லது தங்கள் வீட்டின் முற்றத்தில் கொண்டாடுகிறார்கள். இதுதான் பாரம்பரிய முறையாகும். மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவிய பாத்திரத்தில் புதிய மஞ்சள் இலைகளை கட்டிய பாத்திரத்தில் பொங்கலை செய்வார்கள். குளிரும் பனிக்காலமும். தை மாதம் தரையும் குளிரும் என்று தை மாதத்தை பற்றியும் தை மாத குளிரையும் பனியையும் குறிப்பிட்டு சொல்வார்கள். மற்ற மாதங்களிலெல்லாம் தரையில் படுத்து புரண்டாலும் தை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை நம்மால் வெறும் கட்டாந்தரையில் கால் வைக்க கூட முடியாது. அந்த அளவிற்கு குளிரும் பனியும் நம்மை உறைய வைக்கும். மகர மாதம். இந்த மாதத்தினை மகர மாதம் என்று அழைப்பார்கள். மகரத்திற்குள் சூரியன் நுழைவதே மகர மாதம். ஜோதிடத்தில் பார்க்கும்போது பூமியை 2ஆக பிரிப்பது போல் ஆகாயத்தை 2ஆக பிரிப்பார்கள். அதை சூரியன் பகுதி, சந்திரன் பகுதி என்றும் கூறுவார்கள். அதில் மகரத்திலிருந்து கடகம் வரை சந்திரனுடைய பகுதிக்குள் வரும். அவைகள் சந்திராதிக்கத்திற்குரியன. இந்த மாதத்தில் இருந்து
சூரியன் பகுதி துவங்குகிறது. இந்த மாதத்தில் சூரிய பகுதி வலிமை அடைகிறது. அதாவது உத்தராயண புண்ணிய காலம் துவங்குகிறது. காலத்தை 2 அயனமாக பிரித்துள்ளனர். அவை தக்ஷாயணம், உத்தராயணம். தக்ஷாயணம் என்பது தெற்கு திசையை குறிக்கும், உத்தராயணம் என்பது வடக்கு திசையை குறிக்கும். அதனால்தான் இந்த காலம் எல்லா வகையிலும் சிறப்புடையது. அறுவடைக்கு உகந்த மாதம். இந்த நேரத்தில்தான் பல விண்மீன்கள் சூரியனையும் சந்திரனையும் சூழ்ந்திருக்கும். மலையாளத்தில் எடுத்துக்கொண்டால் இதனை மகர ஜோதி என்று அழைக்கின்றனர். மேலும் தை மாத தொடக்கம் இலையுதிர் காலத்தின் தொடக்கம் என்பதால் அதுநாள் வரையிலும் விளைவித்த பயிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராகி இருக்கும். அறுவடையை தொடங்காவிட்டால் விளைவித்த பயிர்கள் அனைத்துமே பனியில் வீணாகிவிடும் என்று உணர்ந்தே நம் முன்னோர்கள் தை மாதத்தை அறுவடை மாதம் என்று கணித்து வைத்திருக்கின்றனர். பொங்கல். புதிய நெல்லில் இருந்து தயார் செய்யப்பட்ட அரிசியில் சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் ஆகியவற்றை தயார் செய்து பொங்கல், செங்கரும்பு, புது மஞ்சள், பனங்கிழங்கு, காய்கறிகள், பருப்பு வகைகளை வைத்து பொங்கல் கொண்டாடுவர். 2வது நாள் உழவுத் தொழிலுக்கு உதவிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் ஜல்லிக்கட்டு, உரியடித்தல், வழுக்கு மரம் ஏறுதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம். தை 3ஆம் நாள் காணும் பொங்கலை மக்கள் கொண்டாடுகின்றனர். திருவள்ளுவர் தினம். தமிழை தரணியில் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்தவர் திருவள்ளுவர். அவர் எழுதிய திருக்குறளையும் அவரையும் போற்றும் விதமாக திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூச நட்சத்திரத்தில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருக கடவுள்களுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது. உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கிய நாள் தைப்பூசம் என்று கருதப்பட்டு வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது. இவ்விழா உலகெங்கும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக இந்த தை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. தை அமாவாசை. உத்தராயண காலத்தின் முதல் மாதமான தை மாத அமாவாசையும் தட்சிணாயன காலத்தின் முதல் மாதமான ஆடி மாத அமாவாசையும் புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையும் முன்னோர்களுக்கான வழிபாட்டிற்கு உகந்தவை என கருதப்படுகின்றன. அதில் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு. புத்திரதா ஏகாதசி. தை மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசியானது புத்திரதா ஏகாதசி என்றும் சந்தான ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் ஏகாதசி விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது திண்ணம். சாவித்திரி கௌரி விரதம். தை 2ஆம் நாள் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. 16 வயது மார்க்கண்டேயருக்கு நீண்ட ஆயுளை பெற சிவபெருமான் அருளிய விரதம் இது. இவ்விரதத்தின் சிறப்பினை மார்க்கண்டேயர் தருமருக்கு கூறி அதனை தருமர் பின்பற்றினார் என்று கூறப்படுகிறது. பைரவர் வழிபாடு. தை மாதத்தில் வரும் முதல் செவ்வாய்க்கிழமையில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. தாமரைப்பூ மாலை, வில்வ மாலை, தும்பப்பூ மாலை, சந்தன மாலை ஆகியவை பைரவருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது. வாசனை பூக்களில் மல்லிகை பூவை தவிர்த்து மற்ற அனைத்து பூக்களும் பைரவருக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. சனிதோஷம் முழுமையாக அகல கால பைரவருக்கு விரதம் இருப்பது விசேஷம். வீரபத்ர வழிபாடு. வீரபத்ர வழிபாடு என்பது செவ்வாய்தோறும் ஓராண்டு காலம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் தை மாத செவ்வாய்க்கிழமையில் மட்டுமாவது இவ்வழிபாட்டினை கடைபிடிக்கலாம். இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நவக்கிரகங்களின் தோஷங்கள் நீங்குமாம். இப்படியாக பல சிறப்புகளை கொண்டது இந்த தை மாதம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.